地を踏みしめて君は目覚めてゆく天使の微笑みで連れ出してハンターハンター孤独でも一人じゃないさ生まれてきたことに必ず意味がある You can smile again 太陽浴びて You can fly away 世界は君の輝きを待ってる大地を踏みしめて君は目覚めてゆく天使の微笑みで連れ出して始まりはいつでも遅くないさ何度でも立ち上がれபயமுறுத்தும் மறக்கர்கள் அயல்நாட்டு உயிரினங்கள் பெரும் செல்வங்கள் மறைந்திருக்கும் பொக்கிஷங்கள் தீய இடங்கள் ஆராயப்படாத நிலங்கள் தெரியாது என்ற வார்த்தை மந்திரத்தை கொண்டுள்ளது. மேலும் சில நம்ப முடியாத மக்கள் அந்த மந்திரத்திற்கு ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் அறியப்பட்டவர்கள் வேட்டைக்காரர்களாக மாறப்படுகிறார்கள். அவர் ஏரியில் இருக்க மான்ஸ்டரை பிடிச்சாதான் ஹண்டர் தெருவில் தேர்ச்சி பெற முடியும்னு சொன்னீங்களா? ஆமா, ஒரு வாரமா ஏரியிலே தான் இருக்கான். நம்ம முட்டாள்தனமா இருக்கு. 5 பேராலே அந்த மான்ஸ்டரை பிடிக்க முடியலையா? இவன் ஒரு சின்ன பையன், இவனால எப்படி முடியும்? நீட்ட ஒரு முடிவுல தான் இருக்கா அவனை ஹண்டர் தேர்வுக்கு அனுப்பக்கூடாதுன்னு. உங்க அப்பாவும் அதை பிடிக்கும் போது அவருக்கு இதே வயசு தானே? நான் அதை பிடிச்சிட்டேன். மான்ஸ்டர் என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? இதான் ஏரியில் இருக்க அந்த மான்ஸ்டரா? 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஒப்பம் பிடிச்சது. இப்போ நீ இதாக பிடிக்கிற அப்பனை மாதிரியே பையன். அந்த மான்ஸ்டரை உண்மையாகவே கான் பிடிச்சிட்டானா? ஏ மீட்டோ, இங்கே பாரு. ஏ மீட்டோ, அங்க பாரு, நான் அந்த மான்ஸ்டரை பிடிச்சிட்டேன். என்னால் ஹண்டர் எக்ஸாம் எழுத முடியும். சரிதானே? அப்படி இல்லைனா ஹண்டர் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். ஏரியில் இருக்க அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த திறமை ரத்தத்திலேயே இருக்கணும். கிங் அதை தன்னோட 12வது வயசில் பிடிச்சான். இப்போ அவனோட மகன் அதே வயசில் பிடிச்சிருக்கான். அவனோட அப்பா கண்கள் இருந்த அதே பிரகாசம் அவன் கண்கள்லையும் இருக்கு.
இனி அவனை யாராலையும் தடுக்க முடியாது. இத பத்தி நீ உறுதியா இருக்கியா கான்? உங்க அப்பா ஹண்டர் ஆகணும்னு உன்னை சின்ன வயசுலயே கைவிட்டுட்டாரு. எனக்கு தெரியும். அவர் உன்னை வளர்க்கணுன்றதை விட ஹண்டர் ஆகணும்னு தான் முடிவெடுத்தாரு. இது ஆச்சரியமா இருக்குல்ல? அவர் ஹண்டரா இருக்கிறத ரொம்ப பெருமையா நினைச்சாரு. அதனாலதான் என்னை விட்டு போனாரு. இது ரொம்ப ஆபத்தான வேலை. எப்போ உன்னோட உயிர் பிரியும்னே தெரியாது. புரியலையா? ஆனா அதை நான் தெரிஞ்சுக்குவேன். நான் ஹண்டரா மாறி அதில் என்ன விஷயம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது என்னை விட எங்க அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். நீ உண்மையாலுமே கிங்கின் மகன்தான். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் ஹண்டர் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு ஹண்டராக திரும்பி வருவேன். நீ பாதுகாப்பா திரும்பி வருவேன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சேஃபாக வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். Pinky swears so if I lie, stick 1,000 needles in my eye and seal it with a kiss. Goon. Me too. Thank you. செத்துறாத. எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த உலகத்தோட பெரிய ஹண்டரா மாற போறேன். மாறினதுக்கு அப்புறம் திரும்ப வரேன். எல்லாருக்கும் பாய். நான் போயிட்டு வரேன். உலகிலே தலை சிறந்த ஹண்டரா. குழந்தை விளையாட்டை எடுத்துக்கிச்சு போல. ஒவ்வொரு வருஷமும் ஹண்டர் ஆகணும்னு பல லட்சம் பேர் வராங்க. ஆனா அவங்களால ஹண்டர் ஆக முடியாது. நீ ரொம்ப ஆசைப்படாத குழந்தை. என்ன பண்ற கட்சுவோ? நீ எல்லாம் ஒரு சிறந்த மாலுமியா வரவே முடியாது. ஏன் குனிஞ்சிருக்க? சோம்பேறிகளா? ஏய், நான் சொன்னது கேட்கல? அந்த பொட்டி எடுத்துட்டு போ. ஓகே கேப்டன். நில்லுங்க. தேங்க்ஸ். புயல் வர மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி அது தெரியும்? அதோ அந்த பறவைங்களை வச்சுதான் சொல்றேன். என்ன? ஒரு பெரிய புயல் வந்துகிட்டே இருக்கு. உண்மையாவே என்னால அதை உணர முடியுது. அந்த பையன், அந்த கண்கள், ஒருவேளை அவனா இருக்குமோ?
கேப்டன் அலை ரொம்ப பெருசா வந்துகிட்டு இருக்கு. நம்ம கப்பல்ல இருக்க வெயிட் கம்மி பண்ணி ஆகணும். ஏ முட்டாள், வேடிக்கை மட்டும் பாரு. நம்ம துறைமுகத்துக்கு சீக்கிரம் போகணும். அளவு ஒண்ணு அவ்வளவு பெருசா இல்ல, நம்ம அதை தாண்டிடலாம். கடந்தாச்சு. என்ன சரக்குடாது? ஏ முட்டாள், வந்து பாத்துக்கோ. ஓகே கேப்டன். இதெல்லாம் ஒரு டீமா? கேவலமா இருக்கு. இவளை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. ஒரு சின்ன புயலே தாங்க முடியல, இவங்கெல்லாம் அன்டர் ஆக போறாங்களா? இந்த மூலிகையை எடுத்துக்கோங்க. இந்த மூலிகை உங்க உடம்புக்கு கேட்கும். அந்த பையன் இந்த ஆப்பிள் புளிக்குது. சாரி சார், இந்தாங்க தண்ணி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். உன்னை நான் பாராட்டுறேன் கட்ஸோ. நான் அந்த கப்பலோட கேப்டன். உங்க பேர்லாம் சொல்லுங்க. My name's Gon. I am called Kurapika. The name is Leorio. நீங்களும் ஏன் என்டர் ஆக ஆசைப்படுறீங்க பசங்களா? நீ எக்ஸாமினரே இல்ல, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அதை நான் சொல்றேன். எங்க அப்பாவும் ஒரு ஹண்டர் தான். அவர் ஹண்டரா இருக்க ரொம்ப பெருமையா நினைச்சாரு. அது ஏன்னு தெரிஞ்சுக்க நான் திமிங்கலத்தை விட்டு வெளியே வந்தேன். திமிங்கல தீவா? இவன் கிங்கின் மகன் தான். அந்த நாள் வந்துருச்சு. ஏ பொடியா, அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாத. அவர் கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லக்கூடாது? நான் ஏன் இங்கே இருக்குன்னு சொல்லவும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் யாரும் என் டீம்மேட்டும் இல்லை. நான் ஒத்துக்கிறேன் லியரியோ. ஏய், நீ என்னோட சின்ன பையன், மரியாதை கொடுத்து பேசு. என்னை கோபப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏய், நான் சொன்னது உன் காதில் கேட்கல? என்னோடய வழியெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரிய போகிறதும் கிடையாது. என்னை பற்றின உண்மையை நான் சொல்லணுன்னா என்னோடய ஆழமான ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். அதனால் என்னால் என்னை பற்றின எந்த ஒரு உண்மையும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டேன். ஏய், நீ என்னை இக்னோர் பண்ணாத. நான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. ஏ கட்சோ. சொல்லுங்க கேப்டன். இங்க இருந்து 2 பேர்த்த வெளியேற்ற போறேன்னு தலைவர்கிட்ட சொல்லிரு கட்சோ. என்ன? நீங்க என்ன எதுவும் கண்டுபிடிக்கலையா? ஹண்டர் எக்ஸாம் எப்பவோ தொடங்கிருச்சு. என்ன? இங்க பல ஹண்டர்ஸ் இருக்காங்க, வானத்துல நட்சத்திரம் மாதிரி. அவங்கள தேர்ந்தெடுக்கவே தேர்வாளருக்கு நேரம் இல்ல. அதனாலதான் என்ன மாதிரி வேலைக்கு வச்சிருக்காங்க. நான் இந்த கப்பலுக்கு பாதி பேத்து வெளியே அனுப்ப சொல்லிட்டேன். என்ன? சின்ன புயலை தாங்க முடியாது. அவங்களால எப்படி அன்டர் ஆக போறாங்க? அவங்களால அன்டர் ஆகவும் முடியாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? என்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னா நீங்களும் வெளியேற வேண்டியதுதான். என்ன இப்ப பதில் சொல்லுவீங்களா எப்படி?
பிளட் லைனில் கடைசியாக உயிர் பிழைச்சவன் நான் தான். இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குற்றவாளிங்க என்னோட கிளானவே அழிச்சிட்டாங்க. நான் ஒரு ஹண்டராக மாறி அவங்கள பழி வாங்க போகிறேன். பவுண்டி ஹண்டராக ஆசைப்படுறியா? குவாண்டம் ட்ரூப் ஒரு ஏ கிளாஸ் பெருசு. அது எந்த ஹண்டராலையும் தொட முடியல. உன்னால மட்டும் எப்படி முடியும்? அதை தொடணும்னு நினைச்ச உன் உயிரை இழந்துருவ நீ. எங்கே இந்த கோபம் காலப்போக்கில் என்னை விட்டு போயிருமோன்னு தான் பயமாக இருக்கு. ஆனால் எனக்கு மரணத்தை பார்த்து பயம் இல்லை. நீ சுற்றி வளைச்சி பழி வாங்கறதுக்காக ஹண்டராக மாற போறியா? குழந்தைத்தனமாக இருக்கு. நான் கேள்விப்பட்டதுலேயே முட்டாள்தனமான கேள்வி இதுவாக தான் இருக்கும். லியோரியோ, என்னை லியோரியோ சான்னு கூப்பிடு. ஹண்டர் ஆகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். தகவல் இருந்தால் மட்டும் அங்கே போயிட முடியாது. ஒரு ஹண்டரால் தான் அங்கே போக முடியும். நீ நினைக்கிறத விட எக்கச்சக்க காரணம் இருக்குது. ஹேய், நீங்க ஏன் ஹண்டராக ஆசைப்படுறீங்க லியோரியோ சான்? நானா? அது உங்ககிட்ட சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு பணம் வேணும். பணத்தை வச்சு எது வேணாலும் வாங்க முடியும். ஒரு பெரிய வீடு, ஒரு நல்ல கார், ஒரு நல்ல சரக்கு. ஆனால் காசை வச்சு தகுதியை வாங்கிட முடியாது லியோரியோ. இதை நான் உங்ககிட்ட 3 டைம் சொல்லிட்டேன். சரி விடு, நான் வெளியே போகிறேன். குர்தா பிளட் லைனில் நீ இப்படி தான் இருப்ப. நீ என்ன சொன்ன லியோரியோ? திரும்ப சொல்லு. மிஸ்டர் லியோரியோ சான். ஏ பசங்களா, நான் இன்னும் பேசி முடிக்கல. விடுங்க, அவங்க போகட்டும். ஒரு முறை மீட்டோ சான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க கோபமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம அவங்கள தனியாக விடணும். கேப்டன், அங்கே பாருங்க. இந்த புயல்ல மட்டும் மாட்டினா நம்ம கப்பல் கண்டிப்பா மூழ்கிரும். பாய் மரங்களை இப்பயே இருக்குங்க. ஓகே கேப்டன், நான் உதவி பண்றேன். சரி ஓகே, சீக்கிரம் வாங்க. பாத்துக்கிறேன், தள்ளு. எல்லாரும் வேகமா வேலையை பாருங்க. நீ சொன்னது தப்புன்னு ஒத்துக்கோ. உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன் லியோரியோ. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்கல. அதனால நான் பின்வாங்க மாட்டேன். எனக்கும் வேற வழி இல்லை. சான், அவனை மேலே இழு. ஏ முட்டாள், நாங்கள் மட்டும் நேரத்துக்கு உன்னை பிடிக்கலினா இந்நேரத்துக்கு சுறாவுக்கு இறையா இருப்ப. உண்மையை சொல்லணும்னா நீ பொறுப்பே இல்லாம தான் இருக்க. ஆமா, என்ன பிடிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் என்ன பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கான்,
தேங்க்ஸ் கான் என்னை காப்பாத்துனதுக்கு. நான் மட்டும் உங்களை காப்பாத்தல, அங்க 2 பேர் இல்லைன்னா உங்களை என்னால காப்பாத்திக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். பரவாயில்ல, தேங்க்ஸ்லாம் வேணாம். இல்லை பரவாயில்ல, நீ நல்லா இருக்கீல. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். என்ன? நான் முரட்டத்தமாக நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க லியோரியோ-சான். என்ன என்ன திடீர்னு மாறிட்ட? என்னை லியோரியோனே கூப்பிடு, சான்னு சொல்லி ஒன்றும் கூப்பிட வேணாம். நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் அப்படி பண்ணது தப்பு தான். நீ மன்னிச்சுக்க குரப்பிக்கா. எனக்கு உங்க 3 பேத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்க 3 பேத்தையும் பக்கத்துல இருக்க துறைமுகத்துல கொண்டு போய் நான் விடுறேன். நிஜமாவா? அப்போ உங்க டெஸ்ட் என்னாச்சு? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரியே நீங்க 3 பேரும் பாஸ் ஆயிட்டீங்க. எஸ்.